முதல்ல இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது தெகிடி. அந்த தெகிடினா என்னன்னு கேட்டேன். நான் ஒன்று சொன்னாங்க, ஒருத்தங்க பகடனாங்க, சில பேர் கேமுனாங்க. பட் கேம் ஆச்சுன்னா சிவகுமார் சார் கம்பெனியில் படம் பண்ணுறது பெரிய கேமு. சத்தியமாக அந்த கேம் அவர் வின் பண்ணுவார். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். அந்த நான் படம் கண்டிப்பாக ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்தது. நான் முக்கியமாக படத்தோட கேமராமேன் தினேஷ் பற்றி சொல்லணும். நான் தினேஷ் கூட ஸ்கூல்லேருந்து ஒர்க் பண்ணேன். அந்த இப்போ நான் மெல்லிசி படத்தில் தினேஷ் தான். நான் தினேஷ் ஒரு பெரிய ஃபேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாப்புல. சண்டை போடுவேன் தினேஷ் கிட்ட. தினேஷ்க்கு அட்லீஸ்ட் ஆர்டிஸ்ட் லாஸ்ட் பண்ண டைம் போடுவேன் தினேஷ் சொல்ல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைட்டிங் இருக்கும். அந்த அசோக் வந்து அவன் சூட்டிங் வந்து குழம்புனே இருப்பான். என்னண்ணா அப்படின்னு. ஆனால் வில்லாவும் சரி தெகிடும் சரி நம்ம ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அடுத்த சேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன்டா. தன்னோட அத்தனை ஃபேன்ஸ்லாம் கூப்பிட்டு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அந்த நம்ம இயக்குனர் ரமேஷ்கனோட வாழ்த்துக்கள். அந்த முக்கியமாக விசிட் நிவாஸ் ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருக்குமா இல்லை லைட் மியூசிக் வந்துருக்குமா தெரியல. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது நிவாஸ். அந்த வாழ்த்துக்கள் நிவாஸ். அந்த டூக்கும் அந்த வழக்கமான சிரிக்கும் சார் எப்பவுமே ஹிட்டு தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். ஃபஸ்ட்டு ரெட் கார்பெட் வெல்கம் டு த மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஒரு இளையராஜா சாரையும் அனுபவத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வெர்ஷன். ஒரு மாபெரும் இசை விருந்து நடத்தினாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது சாங்ஸ். எப்போ சிடியை கொடுப்பாங்க காரில் போய் போட்டு கேட்கலான்னு ஆசையாக இருக்குது. டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு இந்த ப்ரொடியூசர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப். ஒரு அட்டகத்தி ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்லேயே ஒரு சாங்ஸ் வந்து இவ்வளோ அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். 3 நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அப்புறமா நிறைய பாட்டு ஹிட்டாக இருக்குது. பட் ஸ்டேஜ்லேயே கேட்கும்போதே இது ஹிட்டுன்னு சொல்லியே கேட்டுட்டு இருக்கிற பாட்டு இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அபினேஷ் இளங்கோவன் அவருக்கு வந்து திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ் சிவி குமாரோட கையை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. நிச்சயமாக ஜெயிப்பார். நான் பேசிக்கலாக வந்து நிறைய எல்லாருமே ஆர்டிஸ்டிக் ஃபேனாக இருப்பாங்க. நான் வந்து சிவி குமாரோட ஃபேன். ஒரு 25 வருஷமாக 26 வருஷமாக சினிமாவில் இருந்தால் கூட ஒரு 4-5 வருஷமாக இருக்கிற சிவி குமாரோட ஃபேன். ஏன்னு சொல்கிறேன்னா நாங்கள்லாம் வந்து ஹவு டு மேக் ஃபிலிம்ஸ்னு யோசிச்சிருக்கோம். ஹவு டு மேக் ப்ராஃபிட்ன்றது வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது வந்து சிவி குமார் தான். காரணம் வந்து அவர் வந்து ரொம்ப பேராசைப்படல. சின்னதாக படம் எடுத்து சின்னதாக ப்ராஃபிட்னே யோசிச்சார். அதில் அவர் ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. அது வந்து நிச்சயமாக அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவருடைய பயணம் அட்டகத்தியில் ஆரம்பித்து இன்றைக்கி தெகிடி வரைக்கும் அவருடைய பயணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அது காரணம் அவருடைய அற்புதமான டெடிக்கேஷனும் திட்டமிடுதலும் இருக்குது. அவருடைய படங்கள் இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய மேடை மொத்தம் அவருடைய மேடை, அவருடைய சாதனை, அவர் கொடுத்த படைப்புகள் தான் இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்குதுன்னா அது வந்து நிச்சயமாக அவருடைய ஒரு ஒன் மேன் அச்சீவ்மெண்ட்டுன்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து சிவி குமார் இனிமேல் வந்து ஒரு படம் எடுத்தால் வந்து ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர்ஸ் ஃபிலிம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, சோ ஃபிலிம். அந்த மாதிரி இனிமேல் படம் எடுத்தால் சிவி குமார் ஃபிலிம்னு அவர் போடணும். ஏன்னா அந்த மாதிரி கிரெடிட் வந்து சில ப்ரொடியூசர்ஸ் தான் கிடைக்கும். எல்லா ப்ரொடியூசரும் அந்த மாதிரி போட்டுக்க முடியாது. அப்படி ஒரு ப்ரொடியூசரை போட்டுக்கிற பெருமை எங்களுடைய சிவி குமாருக்கு இருக்குது. அந்த பெருமை சிவி குமார் போட்டுக்கொண்டு இனிமேல் நான் கேட்டுக்கிறேன். இட்ஸ் சிவி குமார் ஃபிலிம்னு அவர் போடணும். ஏன்னா எல்லா ப்ரொடியூசருக்கும் அந்த பெருமை கிடைச்சிடாது. ஏன்னா அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவருடைய கிரியேட்டிவிட்டி அவர் அதை காட்டுறாரு. ஸோ அவருக்கு அந்த பெருமையெல்லாம் கிடைக்கணும்னு அவர் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த சினிமாவை வந்து சமீப காலமாக வாழ வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே சின்ன படங்களும் மீடியம் பட்ஜெட் படங்களும் தான். அட்டகத்தியிலிருந்து எதிர்நீச்சலிருந்து சூதுகவும் பீஸா வில்லா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் ஆரம்பித்து அவ்வளோ மீடியம் பட்ஜெட் படங்களும் அவ்வளோ படங்கள் வந்து தான் இந்த 2 வருஷமாக இந்த சினிமா வாழ வச்சுட்டே இருக்கு. எந்த பெரிய படமும் சமீப காலமாக யாருக்கும் லாபத்தையும் கொடுக்கல, வாழ வைக்கவும் இல்லை. இந்த சினிமாவையும் தேட்டரையும் திரையரங்குகளையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் வாழ வச்சுருக்கிறது எல்லாமே சின்ன படங்களும் மீடியம் பட்ஜெட் படங்களும் தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த சிவி குமார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பித்து வச்சது தான். இந்த அட்டகத்தியில் இந்த பயணத்தை ஆரம்பித்து வச்சதில் முக்கியமாக எங்களுடைய தயாரிப்பாளர் ஞானகன் ராஜாவுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா ஒரு பிரமாதமான பப்ளிசிட்டியில் ஆரம்பித்து இந்த படத்தை இந்த ட்ரெண்டை மாற்றி விட்டதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்தி இருக்கிற சிவிகுமார் நன்றி சொல்லி அவரோட ட்ராவல் பண்ணி இந்த படத்தில் வந்திருக்கிற அபினேஷ் இளங்கோவனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த மியூசிக் டைரக்டர் பெருசாக வரணும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அவ்வளோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அத்தனை பேரும் தெகிடி மூலமாக அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன் வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி.